அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களுக்கு சரியான ஒரு போட்டியாளராக இருக்கிறதுக்கு இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்னு திமுகவோட எம்பியான கனிமொழி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருவருக்கு கூட பேச்சு திறமை இல்லை, ஒரு சரியான அறிவு இல்லை அப்படின்னு நம்ம 1008 விமர்சனம் பண்ணாலுமே திமுகவில் ஒரு சில அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சாமர்த்தியசாலியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராசா, கனிமொழி இது போன்ற அமைச்சர்கள் திமுகவுடைய கொள்கையையும் திமுகவில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் ரொம்பவே சரியாக புரிஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி தன் வசம் ஈர்க்கணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா, கலைஞர் அவங்க கையாண்ட முறையை தான் இவங்க கையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வரிசையில் அடுத்தடுத்து வந்த அமைச்சர்கள் தான் இந்த ஊழல் பட்டியலில் அதிகமாக நுழைந்து பல்வேறு சிக்கல்களில் மாட்டி இவங்களுடைய திமுக கட்சிக்கு இருந்த பெயரை இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வகையில் கனிமொழி மேலே பார்த்தீங்கன்னா திமுக அல்லாது பிற கட்சிகள் கூட ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2G வழக்கில் மாட்டிய பிறகு கூட கனிமொழி போன்ற அறிவாளிகள் இருக்கிறதுனால இன்னி வரைக்கும் திமுக கட்சி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் கூட பல இடங்களில் கனிமொழி, ராசா, துரைமுருகன் இது போன்ற நபர்களை ரொம்பவே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய கனிமொழி பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிய குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கேள்விக்கு கனிமொழி பார்த்தீங்கன்னா கட்சி ஒருமனதாக எடுத்த முடிவு தான் இது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்சிக்கு யார் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், அந்த ஒரு தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு கனிமொழி இடத்துல செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதற்கு கனிமொழி சற்றும் தயங்காமல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு எல்லா தகுதிகளுமே இருக்குது அப்படின்னும், எங்களுக்கு ஒரு சிறந்த போட்டியாளராகவே அவங்க இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் உதய்க்கு சரியான போட்டியாக சீமான் தான் இருக்க போறாரு அப்படின்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானது கனிமொழிக்கு பிடிக்கலையோ அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் கனிமொழி திடீரென நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் இரண்டு தரப்பு வாதம் பார்த்தீங்கன்னா தற்போது வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.